கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். எங்கே தவற விட்டோம் என்பதை நினைத்து பார்த்து மனம் திரும்பி நாம் மீண்டுமாய் அவரிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆம் தேவ ஜனமே, ஆரம்ப காலத்தில், அதாவது ஆண்டவர் நம்மை ரட்சித்த போது அவருக்காக நாம் எவ்வளவோ காரியங்களை செய்திருப்போம். ஓடி ஓடி அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி இருப்போம், மற்றவர்களுக்காக ஜெபித்திருப்போம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்போம். சில காரியத்தை செய்ய மாட்டேன் என்பதில் அவ்வளவு உறுதியாய் இருந்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அல்லது இந்த உலகத்தின் நபரோடு சேர சேர அநேக காரியங்கள் நமக்குள்ளாய் மாறி இருக்கலாம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் மறந்திருக்கலாம். அதாவது ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை ரட்சித்த போது நான் இதையெல்லாம் செய்வேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சில தீர்மானங்களை எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிறோமா என்றால் அநேகர் இல்லை. அநேகர் அந்த தீர்மானத்திலிருந்து விழுந்து போய்விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை செய்வதிலிருந்து விழுந்து விட்டாய். ஆகவே எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார், மனம் திரும்பு, நீ மீண்டுமாய் ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்மேல் செலுத்துவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இதற்கு நாம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு அநேக வாலிபர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அத்தனை வாலிபர்களுக்குள்ளும் தன் தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்ததா என்றால் இல்லை. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் தங்களுடைய உணவு விஷயத்தில் கூட ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருவேளை மற்றவர்களுக்கும் அந்த நினைப்பு இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் போது நாம் அதை இங்கு செய்ய முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது என்று விழுந்து போனார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த 3 பேர் ஆண்டவருக்காக நின்றார்கள். அதன் விளைவு ஆண்டவர் அவர்களை அந்த இடத்தில் வெட்கப்பட்டு போகவே விடவில்லை. தேவ ஜனமே, அப்படி நாம் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு விழுந்திருப்போமானால் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு அந்த 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். அதில் இளையவன் ஆஸ்தியை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் தனக்கு பிரியமானபடி ஜீவனம் பண்ணினான். ஜீவனம் பண்ணி எல்லா சொத்துக்களையும் அழித்து போட்டான். தகப்பனுக்கு நல்ல மகன் என்ற ஸ்தானத்தை இழந்து விட்டான். 2வது அவனிடத்தில் இருந்த பணம் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்பொழுது ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டத்தின் நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி தெளிவு வருகிறது. பாருங்கள், அவன் தெளிந்தவுடன் என்ன செய்தான் தெரியுமா? அதாவது அந்த சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் தவிக்கும் போது தன் தகப்பனை நினைக்கிறான். 2வது, நான் தகப்பனிடத்தில் போய் வேலைக்காரனாவது ஒட்டிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி எழுந்து புறப்படுகிறான். ஆதியில் செய்தது போல தகப்பனுக்கு ஒரு நல்ல மகனாய் மாறுகிறான். தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் இப்படித்தான். ஆண்டவருக்கு நல்ல பிள்ளைகளாய் இருந்திருப்போம், அவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்திருப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நான் செய்வேன் என்று கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் இருந்திருப்போம். ஆனால் மற்ற உறவுகளினால் அல்லது சில காரியத்தினால் இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து விழுந்திருக்கலாம். இன்றைக்கு மீண்டுமாய் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தீர்கள் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு மீண்டும் திரும்புங்கள். அவருடைய பிள்ளையாய், கீழ்ப்படிதலின் பிள்ளையாய், பரிசுத்தத்தின் பிள்ளையாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.